ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோடைய மேத்தமேட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டருடைய டாபிக் நேம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு டாபிக் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது. என்னை பற்றி தெரியுது மேட்ரிசஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி மேட்ரிசஸை பற்றி நமக்கு தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லையும் 11th ஸ்டாண்டர்டுமே இதோட பேசிக்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை 12th இல்லையா, கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகேங்களா? மேட்ரிசஸ்னா என்ன, நம்ம நார்மல் டிட்டர்மினேஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் மேட்ரிசஸில் பார்த்துருப்போம். மேட்ரிஸ் அடிஷன் பண்ணியிருப்போம், சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்போம், டிவிஷன் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா 12th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் மேட்ரிசஸ் வச்சு அப்டேட். ஓகேங்களா? என்ன அதோடைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி மேட்ரிசஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்லிட்டோமா, இது என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணி மேட்ரிசஸ் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு சில மெத்தட்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கொடுக்குற மேட்ரிக்ஸ் தான் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரி மெத்தட் அவங்க சொல்லிடுறாங்க. என்னது? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்னா கிராமர் ரூல், தேர்ட் ஒன்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட், அண்ட் தென் ஃபோர்த் ஒன்னா ரேங்க் மெத்தட். இந்த 4 மெத்தட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி நான் கொடுக்குற மேட்ரிசஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, அப்ளிகேஷன் தான். இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா என்ன, கிராமர் ரூல்னா என்ன நமக்கு தெரியாதுல்ல. அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கே தெரியும். மெத்தட் ரூல்னாலே அவங்க கொடுத்துருக்க சம் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம மேட்ரிசஸை கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி மேட்ரிசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 4 மெத்தட்ஸ் இதை வச்சு 4 மெத்தட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஓவரால் அஜெண்டா எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் இது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இது பார்ப்போம், நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் இது பார்ப்போம், அடுத்த டாபிக் கீழே இருக்க சப் டாபிக்ஸை பற்றி அந்த இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஓவரால் அஜெண்டாவாக எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? மொத்தம் இது எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக 4 டாபிக்ஸ் தான் இதில் பார்க்க போகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்றுனா இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கே ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதை பற்றியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், inverse matrix of square matrix, and then properties of inverse matrix, இந்த மாதிரியான சப் டாபிக்ஸ், and then இந்த inverse of non singular square matrix கீழே இருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம எதில் பார்க்க போறோம்னா 1.1 அப்படின்ற எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தெளிவாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோதானா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து 1.2 அப்படின்னும் போது என்னன்னா என்ன டாபிக் மெயின் என்னன்னா எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ மேட்ரிசஸ். அதில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது பாருங்க. ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ரோ இச்லான் ஃபார்ம் இருக்குது, ரேங்க் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது, அண்ட் தென் காஸ் ஜார்டன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம எதை பார்க்க போறோம், 1.2ல பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 1.3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டாபிக்ஸை பற்றி பார்க்க போறோம். நம்மளுக்கு அதில் என்னன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அண்ட் தென் கிராமர் ரூல், காஸ் எலிமினேஷன் மெத்தட் சொன்ன அப்ளிகேஷன்ஸ் இது, அதை பற்றி தான் இது 3. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னாலே ஃபுல்லாக இது எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாமே இந்த மெத்தட்ஸ் பற்றி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் தென் 1.4 அப்படின்னும் கிராமர் ரூலை யூஸ் பண்ணி மேட்ரிசஸோடைய சம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் தென் காஸ் எலிமினேஷன் மெத்தட் 1.5ல பார்க்க போகிறோம் அதை பற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் லீனியர் ஈக்குவேஷன்னா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். அது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம், அண்ட் தென் ஹோமோஜீனியஸ் சொல்லுவோம். நான் ஹோமோஜீனியஸ் பற்றி ஃபுல்லாமே 1.6லையும், ஹோமோஜீனியஸ் பற்றி ஃபுல்லாமே 1.7லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஓவரால் அஜெண்டா. மொத்தமாக இதில் பார்த்தா மொத்தம் 7 எக்ஸசைசஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம என்ன சம் சால்வ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து கிளாஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், நார்மலாக ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? மேட்ரிசஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். மேட்ரிசஸ்னால் என்ன, மேட்ரிசஸ் நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே இப்படி இருக்கும், மேட்ரிசஸ்னால் இப்படி இருக்கும், 4 5 இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருக்கும். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நமக்கே தெரியும் இல்லைங்களா? இப்போ 2 3 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோ, R1 ரோவா ஆர்னு சொல்லுவோம், காலமும் சின்னு சொல்லுவோம். இப்போ 4 5 அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் ரோவா, அந்த இது செகண்ட் ரோ. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, அதில் அந்த சைடு நம்ம என்ன சொல்லுவோம், ரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாருங்க வெர்டிக்கல் லைனில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், காலம். அப்போ 2 4 அப்படின்றது காலம் 1. அகெயின் இது வந்து என்னன்னா காலம் 2.
ஓகேங்களா? இதுதான் வந்து மேட்ரிசஸ். மேட்ரிசஸ் எப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ரோ அண்ட் காலம் கம்பைன் ஆகி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ மேட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்க்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு டாப்பிக்கை பற்றி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் லீனியர் ஈக்குவேஷன் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அண்ட் தென் அனதர் ஒன் என்ன சொல்லுவோம் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க, நான் லீனியரை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? நான் லீனியர் அப்படின்னு சொல்லி 2 டாபிக்ஸ் இருக்கு, லீனியர் நான் லீனியர். நம்ம லீனியர் தான் என்ன, நான் லீனியர்னு இப்போ வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, நார்மலா ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். இப்போ பாருங்க, x plus y equal to 1. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஈக்குவேஷன் தான் என்ன சொல்லுவாங்க லீனியர். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனுடைய வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிள்ன்றதுன்னா எக்ஸ் ஒய், இந்த வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவரே அதோட வேல்யூ 1 இருக்கணும். அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்கு, அதோடைய பவர் நான் செக் பண்றேன். செக் பண்ணும்போது எக்ஸ் பவர் என்ன இருக்கு, பவர்ல ஒண்ணுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒய் பவருக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது பவர்ல 1 இருக்குது. அப்போ பாருங்க 2 வேரியபிளையும் பாருங்க பவரே என்னதான் இருக்கா 1 தான் இருக்கு. அப்போ ஹையஸ்ட் பவர் வேல்யூ என்னதான் 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதுவே நான் லீனியர் அப்படின்னா அப்படியே இருக்கு ஆப்போசிட். எப்படின்னா ஹையஸ்ட் பவர் 1க்கு மேல இருக்கணும். இப்போ பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷன் நான் என்ன சொல்லுவேன் லீனியர் சொல்ல மாட்டேன், நான் லீனியர். ஏன்னா பாருங்க எக்ஸும் வேரியபிள் இருக்கு, ஒய்ன்ற வேரியபிள் இருக்கு, அதோடைய வேரியபிளோடைய பவர் நான் செக் பண்றேன். ஒய்க்கு பவர்ல 1 இருக்கு, எக்ஸுக்கு பவர்ல 2 இருக்கு. அப்போ இதுல ஹையஸ்ட் பவர் என்னன்னா 2. ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் நான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நல்ல டிஃபரெண்ட் புரியுதுங்களா? லீனியருக்கும் நான் லீனியருக்கும். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ் வேரியபிளோட ஹையஸ்ட் பவரே 1. அந்த பவர் 1 அப்படின்றத மென்ஷன் பண்றது எது அப்படின்னா இப்போ எக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஒய் அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் இந்த லீனியர் ஈக்குவேஷன் நான் லீனியர். இப்போ நான் இப்போ எக்ஸ் பவர் 2 இருக்கு, அப்போ எக்ஸுக்கு கம்பல்சரி 2 சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒய்க்கு பவர்ல 1 தான் இருக்கு, அப்போ ஒய்க்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். அதோடைய பவர் எதை மென்ஷன் பண்றது அப்படின்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் இது. ஓகேங்களா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன்லேயே கம்பல்சரி அது என்ன எத்தனை சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும், எல்லாத்துக்குமே 1 தான் இருக்கு. ஏன்னா அது ஹையஸ்ட் பவரே என்னதான் 1 தான். இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0, இதுவும் என்னதான், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேங்களா? இது நான் லீனியர் அப்படின்னும் போது எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் அகைன் வந்து ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 1 இப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட ஹையஸ்ட் பவர் பாருங்க எக்ஸ் அகைன் ஒய்ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒய் பவர் பாருங்க 4ன்றது ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ இது 1க்கு மேல இருக்கு, அப்போ இது கண்டிப்பா லீனியர் கிடையாது. ஏன்னா இது நான் லீனியர் ஈக்குவேஷன். இதுதான் மெயின் வந்து லீனியருக்கும் நான் லீனியருக்கும். இன்னொன்று பாருங்க, நான் லீனியருக்கு இன்னும் ஒரு இதுனா இப்போ பவர் வேல்யூ மட்டும் கிடையாது, வேரியபிள்ஸ் வந்து மல்டிபிகேஷன்ல வந்தாலும் டிவிஷன்ல வந்தாலுமே அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸுமே நம்ம என்ன சொல்லணும்னா நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு சொல்ல புரியுதுங்களா? ஹையஸ்ட் பவர் 1க்கு மேல இருக்கிறது மட்டும் கிடையாது, எங்க இப்ப 2 வேரியபிள்ஸ் வந்து மல்டிபிகேஷன்ல வந்தாலுமே டிவிஷன்ல வந்தாலுமே இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸுமே நம்ம என்ன சொல்லணும் நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். லீனியர் ஈக்குவேஷனால இந்த கிராஃப் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இதுவே நான் லீனியர் அப்படின்னும் போது அது இது எப்படின்னா கர்வ் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம மேட்ரிசஸ் எல்லாமே என்ன மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மேட்ரிசஸ்ல இருக்க ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்குமே கண்டிப்பா எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஃபார்மேட்லயோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்குமே. ஓகேங்களா? ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் மேட்ரிசஸ் சொன்னா இதுதான் ரீசன். பவர்ல 1 இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா 1 இருக்கு. அது மாதிரி மேட்ரிசஸ்ல இருக்க ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்குமே சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேட்ரிசஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மேட்ரிசஸ் என்ன சொல்றோம்னா நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா?
சரி, ஓகே. நம்மளுக்கு லீனியர் ஈக்குவேஷனா என்னன்னு தெரிஞ்சுச்சு. நான் லீனியர் ஈக்குவேஷனா என்னன்னு தெரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்னு மெயின் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஓகே தான். இது தெரியறதுக்கு முன்னாடி மேட்ரிசஸ்ல ஒரு சில ஒரு சில முக்கியமான வந்து சம்ஸ்ல இது இந்த டைப்ல சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நான் சொல்ற வேர்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஒரு டைம் நீங்க வந்து இது பண்ணுங்க. அட்ஜாயின் மாடுலஸ் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? மேட்ரிசஸ்ல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணாச்சு, மாடுலஸ் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதுல இன்னொன்று புதுசா அட்ஜாயிண்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அட்ஜாயிண்ட் அப்படின்றது இப்போ நமக்கு வந்து புதுசு தான். ஓகேங்களா? இப்போ அதை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ்ல இது கண்டிப்பா இந்த 3 தெரிஞ்சுச்சுனா தான் உள்ள இருக்கிற சம்ஸை அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம ரூல்ஸை வச்சு ஃபாலோ பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் வந்து அட்ஜாயிண்ட்னா என்ன, வெயிட் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொன்னேன், டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். அண்ட் தென் தேர்ட் ஒன் மாடுலஸ். இது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம், சம்ஸ் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து இதுல சால்வ் பண்ண போறது பார்த்தா ஒன்று 2x2 மேட்ரிசஸும் இன்னொன்று வந்து 3x3 மேட்ரிசஸ் தான் மோஸ்ட்லி நம்ம இதில் ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்க போகிறது. ஓகே, 2x2 மேட்ரிக்ஸாக நமக்கு தெரியும். எப்படி இருக்கும், 2 ரோ 2 காலம். இப்போ 2,3 4,3 இதுதான் என்ன 2x2 மேட்ரிக்ஸ். ரோ பாருங்க 1 ரோ 2 ரோ, காலம் பாருங்க 1 காலம் 2 காலம். அப்போ இது எப்படி சொல்லலாம், ரோ இன்ட்டு காலம், அப்படின்னா 2 இன்ட்டு 2. இதுவே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், 2 3 4 அகைன் 4 5 6 6 7 8 இப்படி இருக்கும். இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ். இது பாருங்க 1 ரோ 2 ரோ 3 ரோ, அப்போ 3 இன்ட்டு காலம். நெக்ஸ்ட் என்னது, 1 காலம் 2 காலம் 3 காலம், அப்போ 3. இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ். 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸ்மே இந்த 3 டாபிக் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்போஸ் எப்படி பண்ணணும், எப்படி வந்து 2x2 மேட்ரிக்ஸும் 3x3 அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சு இருக்கணும். ஓகேங்களா? இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம், டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்கலாம்னா டிரான்ஸ்போஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்க, இல்லையா? டிரான்ஸ்போஸ்னா என்ன அறிவு, டிரான்ஸ்போஸ்னா என்ன உண்மை. இப்போ நார்மலா ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸஸ் நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 2x2 மேட்ரிக்ஸ்க்கு போடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன இருக்கு, சும்மா வேரியபிள்ஸ் ஏ பி சி டி. இதுதான் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸஸ் உடைய இது ரோ, இது காலம். என்ன பண்ணணும்னா ரோவை காலமா சேஞ்ச் பண்ணும், காலமை ரோவா சேஞ்ச் பண்ணும். அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி நான் டினோட் பண்ணுவேன் அப்படின்னா ஏ டி, இப்படிதான் நான் என்ன பண்ணுவேன், டிரான்ஸ்போஸை மென்ஷன் பண்ணுவேன். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அப்படின்றது என்ன சொன்னா, ரோ வந்து காலமா சேஞ்ச் பண்ணணும், காலமா ரோவா சேஞ்ச். இப்போ பாருங்க, இதுல பாருங்க ஏசி அப்படின்ற காலமா ரோவா சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ ஏசி இங்க இருக்கு, இந்த பிளேஸ் எனக்கு இங்க வரும்போது என்ன ஆயிடும், காலம் இருக்கு ரோவா மாடும். அப்போ ஏ அகைன் இங்க போகும்போது என்ன ஆயிடுச்சு சி. ஓகே, அந்த நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த காலம் பி டி அப்படின்னு சொல்லிக்கா, இது வந்து காலம்ல இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ரோல போறப்ப என்ன ஆயிடும் பி டி. ஓகேங்களா? பாருங்க, இந்த ரோ காலம் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த ரோ காலமா மாறிடுச்சு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இது 2x2 மேட்ரிக்ஸ். அகெயின் 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் சேம் இதே தான். ஓகேங்களா? பாருங்க, இப்போ ஏ ஈக்குவல் டு 3x3 மேட்ரிக்ஸஸ். ஓகேங்களா?
பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸஸ்க்கு பாருங்க A ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறேன். A B C D E F G H I. ஓகேங்களா? இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இதுலேயும் சேம் A டிரான்ஸ்போஸ் எப்படி டினோட் பண்ணுவோம், ATன்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரோ வேல்யூவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரோவையும் காலமாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க இந்த ரோ எப்படி வந்துடும், இப்போ ABC இருக்கிறது இந்த இதில் போயிடுப்பேன். ABC அகெயின் DEF அப்படின்றது என்ன ஆகிடும், DEF அகெயின் GHI அப்படின்றது ரோ ஒன்று காலமாக GHI. ஓகேங்களா? இது A, இதுதான் A டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் உள்ள சம்ஸில் இதை பற்றி இந்த கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்போஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் அப்படி நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா அட்ஜாயிண்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து மாடுலஸ் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மாடுலஸ் அப்படின்றது தான் செகண்ட் டாபிக். ஓகேங்களா? செகண்ட் என்னன்னா மாடுலஸ். அப்படிங்கும்போது 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாடுலஸ். அப்போ இப்போ A ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னா இப்போ வந்து 2 3 1 4 இப்படி சொல்லி ஒரு 2x2 மேட்ரிக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நல்லா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்களேன், இந்த கார்னர் இருக்கிற வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதை மல்டிப்ளை பண்ணி போடுவேன். ஓகேங்களா? என்ன மல்டிப்ளை பண்ணும், 2 இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் 2 into 4. இதான் ஃபார்மேட், மாடுலஸ்க்கான ஃபார்மேட் இதுதான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் மேரிட்டரி. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்து இந்த கார்னர்ல இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். 1 into 3. ஓகே, இதுதான் டிட்டர்மினேஷன். ஐ மீன் வந்து மாடுலஸ் டிட்டர்மினேஷனுக்கு ஃபார்மேட் இதுதான். இப்போ பாருங்க ஆன்சர் என்ன வரும், 4 2s are 8 minus 1 3s are 3. அப்போ இதை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும், 5. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 5. ஓகேங்களா? இது வந்து 2x2 மேட்ரிசஸ்க்கு. ஓகேங்களா? இதுவே வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருந்தால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் டிட்டர்மினேஷனுக்கான ஃபார்மேட் இதுதான் ஸ்டாண்டர்டு. ஆனால் 3x3 மேட்ரிக்ஸ்னும் போது கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸஸ்க்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து மாடுலஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன 3x3 மேட்ரிக்ஸா, இப்போ நான் A அப்படின்றது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இது 3x3 மேட்ரிக்ஸை இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்ன மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். இதை நான் எப்படி வந்து மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் மாடுலஸ் A அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸஸ்ல அதோடைய பிளேஸ் வேல்யூவோடைய சைன்ஸ் வந்து மேனிட்டரி. இதை வந்து நம்ம வந்து ஈவன் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சும்மா ஒரு வேரியபிள் வச்சு போடுறேன் பாருங்களேன். A B C அகெயின் A வேணாம், அகெயின் எல்லாமே நான் ஏவாவே கூட வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் A, இதுவும் A 3x3 மேட்ரிக்ஸ்லேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்குள்ளே வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஒவ்வொரு ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் பிளேஸ் இடம் இருக்குல்ல, இந்த ரோ என்னது, ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் வேல்யூ. இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் பிளேசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு இதை என்ன சொல்லுவோம், A11. இது மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். இது வந்து என்னன்னா இதை எப்படி மென்ஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? அங்கே வந்து 1 3. இது வந்து செகண்ட் ரோ 2 1 2 2 2 3. அகைன் 3 1 3 2 3 3. இங்க மென்ஷன் பண்ற வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரோவையும் செகண்ட் வேல்யூ காலமையும் மென்ஷன் பண்ணுது. என்னன்னா இந்த A அப்படின்றதுக்கு ஒரு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ ஒன்று, காலமோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ரோ, அதான் ரோ வந்து 1, காலம் வந்து 3 அர்த்தம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோவில் அதோடைய ஐ மீன் வந்து காலம் செகண்ட், அதான் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம். இதெல்லாம் சொல்லுவோம் C1 C2 C3 R1 R2
ஆர் 3. இதில் இருக்க ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் வேல்யூமே ரோ மென்ஷன் பண்ணும். அதில் இருக்க ஒவ்வொரு செகண்ட்ஸ் வேல்யூமே எதை மென்ஷன் பண்ணால் காலமை மென்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இது மென்ஷன் பண்ணுறது அதோட பிளேஸ் வேல்யூவை. இன்னொன்றும் இந்த இடத்துல மேனிட்டரி என்ன அப்படின்னா அதோடைய சைன்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே A11 அதோடைய பிளேஸ் சைன் எப்பவுமே என்ன எதில் சொல்லிட்டாங்க ப்ளஸ். ஓகேங்களா, எந்த ஆர்டரில் வரணும்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்து நெக்ஸ்ட் இப்படி போகணும் நீங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவுமே ப்ளஸ்ஸா இங்க பாருங்க பிளஸ். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் பிளஸுக்கு அப்புறம் மைனஸ். அகைன் மைனஸ்க்கு அப்புறம் இதோட பிளேஸ் வேல்யூ என்னவா இருக்கும் பிளஸ். அகைன் இங்க வாங்க இதோட வேல்யூ என்னவா இருக்கும் இப்படி வந்து வராது சார், இப்படி வந்துட்டு அகைன் மறுபடியும் இப்படி போகும். அகைன் மறுபடியும் இப்படி. இப்போ இதோட வேல்யூ என்னது பிளஸ் ஆயிடுச்சாங்க, அப்போ இது மைனஸ். அகைன் இது பிளஸ். அகைன் இது மைனஸ். மறுபடியும் எங்க வரணும் இங்க வரணும். என்ன ஆகும் அகைனு பிளஸ் அகைன் மைனஸ் அகைன் பிளஸ். இதோடைய சைன் வேல்யூ எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அப்போ அதோட சைன் வேல்யூ என்ன இருக்கும் எப்பவுமே A11னா அது சைன் வேல்யூ எப்பவுமே பிளஸ் தான். அகைன் வந்து இந்த லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் பிளேஸ்ல இருக்க இந்த வேல்யூ எப்பவுமே அதோட சைன் என்னதான் இருக்கும் மைனஸ் தான் அதோட வேல்யூ. ஓகேங்களா, அகைன் இந்த இடத்துல A13னா அதோட வேல்யூ பிளஸ் தான். ஓகேங்களா, அகைன் வந்து A21னா அதோட வேல்யூ என்னது மைனஸ். சரி இருங்க வரேன், அப்புறம் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ப்ளஸ் மாதிரி. அது வேல்யூ அங்கே வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா இது மைனஸ் A21 ப்ளஸ் A22 மைனஸ் A23 அகைன் மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் A31 அகைன் மைனஸ் A32 அகைன் ப்ளஸ் A32. ஓகேங்களா, இதுதான் இந்த ஒவ்வொரு வேல்யூக்குமே எனக்கு சைன்ஸ் அப்படின்றது மேனிட்டரி. அப்போ இங்கே பாருங்க இப்போ A11 பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கு 1 இருக்கு. அகைன் A12ல 2 இருக்கு. அப்போ இந்த வேல்யூ எனக்கு பிளஸ்ன்னு அர்த்தம். எப்பவுமே அந்த இடத்துல எடுக்கும் போது மாடுலஸ்க்கு நான் சொல்லும் போது அசைன் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல அது சைன் பிளஸ்ன்னு அர்த்தம். இதுக்கு மைனஸ் அகைன் இதுக்கு பிளஸ். ஏன் இது 3 மட்டும் இப்போ எடுத்துக்கினா எனக்கு இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூ மட்டும் இருக்க போதும். அதுதான் ரூல்ஸே. இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா அங்க இருக்க எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த பிளேஸ்ல என்ன வேல்யூக்கு 1. ஓகே, 1 எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஒன்னுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு பிளஸ். அப்போ பிளஸ் 1ன்றதா என்னோட இது ஸ்டெப் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. 3x3 மேட்ரிக்ஸ்க்கு பிளஸ் 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அது 2x2 மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிங்க பாருங்க. இந்த 1க்கு 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது இங்க பாருங்க இந்த 1உடைய ரோவையும் விட்டணும் காலமையும் விட்டணும். அப்ப விட்டா என்ன ஒரு 1க்கு பாருங்க இந்த 1உடைய ரோ காலம் விட்டா மீதி என்ன மட்டும் இருக்கும் 5 6 8 9. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1க்கு பண்ணிட்டா நெக்ஸ்ட் அதே மாதிரி 2க்கு 2 எழுதுறதுக்கு முன்னாடி அதோட அந்த பிளேஸ் வேல்யூ சைன் என்ன மைனஸ். அப்போ மைனஸ் 2. அப்போ 2க்கு அப்படின்னும் போது என்னென்ன விட்டணும் இந்த 2 உடைய காலமையும் ரோவையும் விட்டு மற்ற எந்த வேல்யூ 4 6 7 9 4 6 7 9 முடிச்சுட்டுனா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் 3 கண்டுபிடிப்பேன். ஏன்னா சொன்னேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சொல்லி தான் ரூல்ஸே. பிளஸ் 3 சைனோட போட்டேன். நெக்ஸ்ட் அதை டிட்டர்மின் பண்ணும்போது இது 3 ஓடைய காலம் அண்ட் ரோ விட்டுட்டா மீதி என்ன இருக்கும் 4 5 7 8 4 5 7 8. ஓகேங்களா, இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நார்மலா இதுக்கு டிட்டர்மின் நமக்கு தெரியும் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. இப்போ என்ன பண்ண போறோம் பிளஸ் 1 இன்டூ இப்போ 2x2 9 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணணும். அங்கே சைன் மைனஸ் போட்டு அகைன் 8 இன்ட்டு 6 பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 2x2 பண்ணோம்ல அதே மாதிரி. அப்போ 9 5s are 45. உங்களுக்கு இன்னும் சொல்ல தெளிவாக சொன்னா இருங்க வரேன். அங்கே நம்ம 2x2 போட்டோம்ல அதை அப்படியே போடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு அர்த்தம் 9 இன்ட்டு 5 மைனஸ்ன்றது மேண்டிட்டரி. அடுத்தது 8 இன்ட்டு 6 ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் மைனஸ் அடுத்து இந்த கார்னர். ஓகேங்களா, இப்போ எந்த இது வரும் 6 இன்ட்டு 8. அப்போ 6 இன்ட்டு 8 இது ஃபர்ஸ்ட் இதுக்கு போட்டாச்சா. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 2 இந்த 2 அப்படியே போட்டோமா. நெக்ஸ்ட் இதுக்கு டிட்டர்மின் போடணும். அப்போ போடும்போது இந்த கார்னர் 9 இன்ட்டு 4 மைனஸ் அகைன் எந்த கார்னர் வேல்யூ இந்த கார்னர் 7 இன்ட்டு 6 6. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணும் ப்ளஸ் 3க்கு. அப்போ ப்ளஸ் 3 இன்ட்டு என்னது இப்போ என்ன வரும் 8 இன்ட்டு 4 மைனஸ் 7 இன்ட்டு 5. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இன்ட்டு 9 5s are 45 மைனஸ் 6 8s are 48.
ரெண்டாச்சா அகெயின் -2. 9 4s are 36. 7 6 are 42. ஓகேங்களா? and then plus 3. 4 3s are 12 minus 7 5s are 35. இப்போ என்ன பண்ண போறோம்? இதை மைனஸ் பண்ணோமா? அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு 45ல 48ல வந்து நம்ம மைனஸ் பண்ணனாலும் -3 ஆன்சர் வரும். அண்ட் தென் 2 இன்ட்டு அகைன் 36ல 42 போச்சு அப்படின்னா மீதி நம்மளுக்கு என்ன வரும்? அகைன் 6 வருமா? -6 ஏன்னா பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ப்ளஸ் 3 இன்ட்டு 12ல 35 35ல 12 போச்சா என்ன வரும்? 3 அகெயின் 23 வருமா? ஓகேங்களா? 23. and then இப்போ என்ன வரும்? 1 into 3 plus into minus minus again 3 minus into minus plus 3 2 6 2s are 12 again plus 3 into 23 3 3s are 9 again 3 2s are 6 இப்போ 69. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ண சிம்பிளி பண்ணுவேன் -3 இப்போ 2 ப்ளஸில் இருக்குது. அப்போ 2 வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 69 கூட நம்ம 12 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 81 ப்ளஸ் 81 இருக்குது -3. அப்போ நம்ம எதனா பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 81ல 3 போச்சு அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 78 ப்ளஸ் 78. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 78. ஓகேங்களா? 3 x 3 மேட்ரிக்ஸை இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா அதோடைய சைன் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ளேஸ் பண்ணிக்கணும். அது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அகெயின் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் எடுத்துப்போம். அது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து போடும்போது ஃபர்ஸ்ட் சைனோட அதோடைய வேல்யூ இருக்கு ப்ளேஸ் வேல்யூ எடுத்து எழுதுறேன் ப்ளஸ் 1 அகெயின் அதுக்கு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் அந்த 1க்கு இருக்க ரோ 1 காலம் விட்டு மீதி ரிமைனிங் இருக்க 2 x 2 மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறேன். அகெயின் சேம் அடுத்து மைனஸ் அப்படின்றது அகெயின் ப்ளேஸ் வேல்யூ ப்ளஸ் சைனோட -2 அகெயின் அந்த இதுக்கு நான் டிட்டர்மின் பண்ணும்போது அதோடைய ரோ அண்ட் காலம் விட்டு மற்ற 2 x 2 மேட்ரிக்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுறேன். அகெயின் 3க்கும் சேம் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 போட்டு 2 x 2 மேட்ரிக்ஸை நார்மலாக நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் வேல்யூ மைனஸ் அப்படின்றது மேண்டரி ரூல் இதை அப்படியே ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் அகெயின் வந்து இந்த கார்னர் வேல்யூ 6 அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் பண்ணுறேன். அது பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ. இதுதான் வந்து 3 x 3 மேட்ரிக்ஸில் எனது மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ் அண்ட் தென் மாடுலஸ் மட்டும் பார்த்துருக்கோம் 2 x 2 மேட்ரிக்ஸ்க்கும் 3 x 3 மேட்ரிக்ஸ்க்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது தெரிஞ்சிச்சாதான் நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் அட்ஜாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அட்ஜாயிண்ட்ன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மெயின் டிரான்ஸ்போஸும் மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் 2 x மேட்ரிக்ஸ்க்கும் 3 x 3 மேட்ரிக்ஸ்க்கும் நம்மளால கண்டுபிடிக்கிறது அட்ஜாயிண்ட் அப்படின்னு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த பிளேஸ் வேல்யூஸையும் இந்த பிளேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.